அந்த பயம் இருக்கட்டும். சரி, என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே? நான் வீட்ல இல்லாதப்போ என்ன தேடி நீ என் வீட்டு ஹால் வரைக்கும் வந்திருக்க. பாத்தியா, நீ இருக்கும்போதே உன் பெட்ரூம்குள்ள வந்திருக்கேன். உன்னெல்லாம் என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா 27 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை மறுபடியும் பார்க்க வேண்டியது வந்துருச்சு. ஆமா, என் கூட நடந்த போட்டியில ஜெயிக்க முடியாம தானே நீ ஊரை விட்டு ஓடி போன? திங்க் பண்ணி பாரு. என்கிட்ட தோத்து போன உனக்கே இவ்வளவு இருந்தா உன்னை ஜெயிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? வேண்டாம் அகிலா, சொன்னா கேளு. ஏறு. வேண்டானா என்ன அர்த்தம்? ஆரம்பிச்சு வச்சது நீ, இப்போ வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதானே தீரணும். நான் வீட்ல இல்லாத நேரம் என் வீட்டுக்குள்ள வந்து என் மருமக பார்வதிய ரத்த காயம் பண்ணிருக்க. சரி சரி வா. என்ன லுக்கு? வான்ன ஒன்னதான் நீலாம்பரி, வான்னு சொன்ன. வேணாம் அகிலா, நான் சொல்றத கேளு. எப்படி நீங்க வேணான்னு சொல்வீங்க? நீங்க சொன்ன உடனே நாங்க கேட்கணுமா? வாங்குறேன். நான் சொல்றத கேளு. நீ பண்ணது நல்லா இல்ல. அகிலா, நான் சொல்றத கேளு. அகிலா அகிலா, உங்க நாகபுரி வம்சத்துல இருக்கிற எல்லாருமே ஆதிக்கடவுர் பரம்பரையில இருக்கிற எங்க கிட்ட தோக்கறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. உன்கிட்ட, நந்தினி கிட்ட, ஏன் உன் பரம்பரையிலேயே யார்கிட்டயும் நேர்மை இல்ல. நீ என்ன, நந்தினி என்ன, இதுக்கப்புறம் எத்தனை பேர் பிறந்து வந்தாலும் எங்க பரம்பரை கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன் நிலாம்பரி, என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் மருமக கிட்ட உன் வீரத்தை காட்டியிருக்கியே. பாரு, இப்போ உன் முன்னாடிதான் வந்து நின்னுட்டு இருக்கா. காட்டு பாப்போம், உன் வீரத்தை காட்டு. என்ன பாக்குற? சொன்னேன்ல. அது பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். பார்வதி அம்மா, உன் கையில இருந்து ரத்தம் வெளியில வந்ததில்ல, அதே கையால நீலாம்பரிய கன்னத்துல பளார்னு விடு பாப்போம். பார்வதி, அடி. சின்னவங்க பெரியவங்க கிட்ட எப்பவுமே மரியாதை குறைவா நடந்துக்க கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. நீங்க கத்து கொடுத்த மரியாதைய நான் எப்பவுமே மீற மாட்டேம்மா. நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி. ஆனா அந்த வார்த்தையை சொல்லும் போது இங்க பயந்து நடுங்கறத பார்க்க நல்லாதான் இருந்தது.
பாத்தியா, இதான் ஆதிக்கடவுர் பரம்பரையோட பண்பு. உன் வயசுக்கும் உன் அந்தஸ்துக்கும் மரியாதை கொடுத்து உன்னை சும்மா விட்டுருக்கா. ஆனா நான் விட மாட்டேன் அகிலாண்டேஸ்வரி. உனக்காகதான் நான் கோலாலம்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட 40 நாள் வீசா முடியறதுக்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிட்டு தாண்டி போவேன். ஏ நிறுத்து. 27 வருஷத்திலேயே நீ ஒன்னும் பெருசா பண்ணி கிழிக்கல. இங்க இருந்து ஓடிதான் போன. 40 நாள்ல என்ன பண்ணிட போற நீ? நானும் இங்கேதான் இருக்கேன், பாத்துடலாம். கவுண்ட் டவுன் பிகின்ஸ். கொஞ்சமாவது திருந்திருப்பேன்னு நினைச்ச நீலாம்பரி. கொஞ்சம் கூட திருந்தல. பண்ணிக்க என்ன அழிக்கிறதுக்கு எத்தனை வேணாலும் முயற்சி பண்ணிக்க. ஆனா உனக்கு கிடைக்க போறது அதே ரிசல்ட் தான், தோல்வி. இங்க பாரு, உன்னால இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் அது எப்படி? என் வீட்டுக்குள்ள வருவியா, நீ பண்றதெல்லாம் பண்ணுவியா, அப்புறம் நீ உன் போட்டோ வேற வச்சுட்டு வருவியா? இப்போ உன் வீடு முழுக்க என் போட்டோ தான் ஒட்டி இருக்கும், பாக்குறியா? அகிலா, கண் குளிர்ற அளவுக்கு பாத்துக்கோ பார்வதி. சரி. அகிலா, 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 நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். அத்தை, விட மாட்டேன். அத்தை, என்னாச்சு? என்ன அத்தை இது? நம்ம ஹால் முழுக்க அகிலாண்டேஸ்வரி போட்டோ இருக்கு. அந்த அகிலாவ மருமகளை கூட்டிட்டு வந்து என்ன என்ன அந்த பொண்ணு முன்னாடி மிரட்டிட்டு போறா. இது எல்லாம் அவளோட ஏற்பாடுதான். இப்பவே ஆளுங்களை வர வச்சு எல்லா போட்டோவையும் குப்பையில வீச. வேண்டாம் வேண்டாம், இந்த போட்டோல அப்படியே இருக்கட்டும். ஏன் அத்தை? தினமும் இந்த போட்டோவை பார்க்க எனக்கு அவ மேல வெறி இன்னமும் அதிகமாகும். பழி வாங்கணுங்கிற என்ன எனக்கு குறைய கூடாது. அப்பதான் நம்ம பரம்பரைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏன் நான் உங்களை பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதுன்னா சொல்ல, நீ அப்படி பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓ சரி, அப்ப நான் பார்க்கல. ஹே, நீ என்ன பார்க்காம இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும் மாமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சாப்பிடாம நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஸோ நீ இங்கே இரு, நான் போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். சரியா? போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. வந்துடுறேன். பார்க்காத, வந்துடுறேன். சரி மாமா, நீங்க போங்க.
பார்வதி, அம்மா. உட்காரு. ஐயோ பரவாயில்லம்மா. நீ எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்ட, அதான் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். ஆ, மாமா எனக்காக தான் டிஃபன் எடுத்துட்டு வர போயிருக்காரு. ஓ, அப்போ ஆதி கொடுத்தாதான் நீ சாப்பிடுவியா? நான் எடுத்துட்டு வந்தா நீ சாப்பிட மாட்டியா பார்வதி? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன, உட்காரு. நான் கொண்டு வந்ததை நீ சாப்பிடு. சரிம்மா, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த கையில நீ எப்படி சாப்பிடுவ? ஆ? நானே உனக்கு கூட்டி விட்டுறேன். உட்காரு. உட்காரு. இந்தா சாப்பிடு. கைவலி பரவாயில்லையா? ம். ரொம்ப வலிக்குதா? ம்ஹும். என்ன பார்வதி அப்படி பாக்குற? சொல்லு. அம்மா, ம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளு. நீலாம்பரி யாரு? அவங்க ஏன் உங்க மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் இவ்ளோ கோவமா இருக்காங்க? அது நீலாம்பரிய பத்தி நானே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். அவ வேற யாரும் இல்ல, நந்தினியோட அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி, நந்தினியோட சொந்த அத்தை. யூனோ, இன்னைக்கு இவ்ளோ கோவமா இருக்கிற நாங்க ஒரு காலத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவளும் ஒரே கிளாஸ்ல ஒரே டெஸ்க்ல தான் உட்காருவோம், ஒன்னா படிச்சோம். அப்பெல்லாம் எங்களுக்குள்ள இந்த ஆதிக்கடவூர் வம்சம், நாகபுரி வம்சம், அந்த மாதிரி எந்த பேதமும் இருந்ததில்ல. விளையாட்டா இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஹெல்தியான போட்டி இருந்துச்சு, பொறாமை இருந்ததே இல்ல. ஆனா இந்த பரம்பரைக்குள்ள இருந்த சண்டை, இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் யார் தூண்டிவிட்டோ அவளுக்குள்ள திடீர்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து நீலாம்பரி மனசுல அவ நாகபுரி வம்சங்கிற கர்வம், திமிரு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ என்ன எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எப்போ என் எதிரில வந்தாலும் என்னையும் என் பரம்பரையும் தோக்கடிக்கிறதையே அவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்பெல்லாம் சரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவிங்கிற போட்டி வந்தப்போ பல பேர் போட்டி போடுறதுக்கு மனு போட்டிருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே போட்டியில இருந்து எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீலாம்பரியும் அவ அப்பாவும் தான் எல்லா ஜமீனையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. என்னையும் எங்க அப்பாவையும் மிரட்டி பார்த்தாங்க. அவங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படுவோமா? அன்னைக்கு அப்பாவும் நானும் கார்ல போயிட்டு இருந்தோம். பதவிக்காக ஆளுங்களை வச்சு எங்களை கொல்ல பார்த்தாங்க. அப்பா கண்ணிக்கு பலமா அடிபட்டுடுச்சு. அதை என்னால தாங்கிக்க முடியல. நீலாம்பரி ஒரு பதவிக்காக கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பாவை தாக்குனதுக்கு அப்புறம்தான் நான் நீலாம்பரிய எதிர்த்து
சண்டை போடணும்னு முடிவு பண்ணேன். ஒரு பதவிக்காக சண்டையில ஆரம்பிச்சு அது பெரிய ஒரு பகையிலேயே போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவ என்ன ஜெயிக்கிறதுல ரொம்ப தீவிரமாவே இருந்தா. ஆனா என்ன பண்ணுவா, என் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருந்தா, எல்லா விஷயத்திலயும் தோத்துக்கிட்டே இருந்தா. கடைசியா ஜமீன் கூட்டமைப்பு போட்டியில எப்படியாவது என்ன தோக்கடிக்கணும்னு அவளால முடிஞ்ச எல்லாமே பண்ணா. தோத்து போயிட்டா. அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாம ஊரை விட்டு ஓடி போனவதா இப்பதான் திரும்ப வந்திருக்கா. ஆனா திரும்பி வந்தவ திருந்தி வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். நோ சேஞ்ச், அப்படியேதான் இருக்கா. எங்களுக்குள்ள நடந்த அந்த யுத்தம், அந்த பகை, அது அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அது இன்னும் முடியல, தொடரதான் போகுதுன்னு சொல்றதுக்கு தான் அவளே இங்க வந்திருக்கா. நம்மளையும் நம்ம பரம்பரையையும் பழி வாங்கறதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா. பார்வதி, பார்வதி, இந்த யுத்தத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த நாகப்புரி வம்சத்தோட பகைய வேரோட அழிக்கணும். அம்மா, என்ன நடந்தாலும் நம்ம ஆதிக்கடவுர் வம்சத்தோட பேருக்கும் புகழுக்கும் எந்த களங்கமும் வர நான் விட மாட்டேன். உங்க முன்னோர்களுக்கு அப்புறம் இந்த வம்சத்தை நீங்க எப்படி காப்பாத்துனீங்களோ அதே மாதிரி ஆதிக்கடவுர் வம்சத்தோட பெருமையும் கௌரவத்தையும் கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவம்மா. என் மூத்த மருமக இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் பேசுவான்னு நான் நிறைய கனவு கண்டிருக்கேன். பார்வதி, நீ அப்படியே இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்வதி. சரி வா சாப்பிடு. அம்மா போதும். சரி, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாத்திரை போட்டு தூங்கு. சரிங்கம்மா. ஆசை மருமகள் ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி. ஆசை மருமகள். கைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கம்மா. குட் நைட். குட் நைட்மா. ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி. ஆசை மருமகள் எங்கள் குலமகள்.